ஹலோ மக்களே, உங்கள் ஊர் பக்கம்லாம் ஆடி மாத காற்று எப்படி இருக்குது? எங்கள் ஊர் பக்கம் பக்காவாக இருக்குது. நேற்று நைட்டு முன் வீட்டில் இருந்த வேப்ப மரம் பாருங்கள் எப்படி உடஞ்சிருக்குன்னு. இப்போ காலையில் பார்க்கும்போது எல்லாம் கொஞ்சம் ஒரு சைடாக தள்ளி விட்டுருக்காங்க. ஏன்னா வண்டியெல்லாம் போகணுங்கிறதுக்காண்டி தள்ளி விட்டுருக்காங்க. கரெக்டாக நைட்டு 3:30க்கு உடஞ்சி விழுந்துது. எனக்கு உடஞ்சி விழுந்த சத்தம்லாம் கேட்கல. எனக்கு வீட்டில் இருக்கிற ஒரு ஆள் தான் எனக்கு ஜன்னல் பக்கத்தில் வந்து எழுப்பி விட்டார். அவர் யாருன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ நல்ல வேளை வீட்டில் இருக்கிற கேமராவை உடைக்காமல் சைடில் தள்ளி விழுந்துச்சு. இல்லாட்டி இந்த கேமராவெல்லாம் உடைச்சிருக்கோம். அது மேலே விழுந்திருந்தா. இவர் தான் அவர் என்னைய வந்து எழுப்பி கத்துன்னு கத்தி மரம் விழுக ஆரம்பிக்கிறப்பே கத்த ஆரம்பிச்சிருக்காரு. நான் ஏதோன்ட்டு விட்டுட்டேன். அப்புறம் பார்த்தா நான் எழுந்திரிச்சு வெளியே வர வரைக்கும் அவர் கத்திகிட்டே இருந்தார். கிரேட் நரிக்கு வாழ்த்துக்கள். சோறு நம்ம போடுறதுக்கு எவ்வளோ விசுவாசமாக இருக்குதுன்னு பாருங்கள். அவ்வளவு நன்றி விசுவாசம் நரிக்கு. அன்றைக்கி பார்த்தா முதல் தடவையாக வீட்டுக்கு வந்தப்போ ஒருத்தவங்க வேலை செய்ய வந்தப்போ அந்த கத்துச்சு. இங்கே பாருங்க மற்ற 2 பேர் எப்படி தூங்குறாங்கன்னு. அவர் தான் கொஞ்சம் அலர்ட்டாக இருப்பார் நரி.